ஒரு தடவை பார்த்தது பரமாத்மா பற்றி பார்த்தோம். பரமாத்மாவோட தன்மையை பற்றி பார்த்தோம். பரமாத்மா பில்டிங் அண்ட் என்லெஸ் பரமாத்மா யாரும் வல்ல ஒரு சித்தாகி அப்படின்னா எல்லாத்தோட மிஞ்சின பவர் ஒரு அறிவு பொருளாக இருக்குன்னு சொல்லி அதை பார்த்தோம். அது எப்படி நம்மளுக்குள்ளாக இருக்க ஜீவாத்மாவை அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுன்றது போன தடவை பாட்டோட ஆரம்பம். இந்த தடவை நம்ம பார்க்கறது ஜீவாத்மா பற்றி. ஜீவாத்மாவோட தன்மையை முதல்ல சொல்கிறாரு. ஜீவாத்மா எப்படி அது ஒரு பக்தியில் உயர்ந்து பரமாத்மாவோட உயர்ந்துன்னா அந்த பாட்டோட ஊரானந்தம் பேரானந்தம் தன் குற்றம் உறவானந்தம்ட்டு ஆனந்தத்தில் ஒரு 10 இது சொல்கிறார். நம்ம அநித்தியமான வாழ்க்கையை பற்றி ஒரு ஆனந்தம்னு ஒரு 10 இது சொல்கிறார். ஊரானந்தம் தான் சுற்றும் உறவானந்தம் தன் வினையால் உடல் ஆனந்தம்னு சொல்கிறார். இந்த ஆனந்தம்னா நம்ம ஆனந்தம்னு எடுத்துக்கூடாது. அனந்த கோடி நமஸ்காரம்னா இன்ஃபைனைட், ஆனந்தம்னா இன்ஃபைனைட் அப்படி நினச்சி பார்த்தா தான் அது பார்க்க முடியும். ஊரானந்தம் நம்மளுக்கு ஊரானந்தம், ஊர் இன்ஃபைனைட். நம்ம இங்கே இருக்கோம், இப்போ திருச்சியில் இருக்கோம், நம்ம அதே மெட்ராஸ் போனால் திருச்சிக்காரன்னு சொல்கிறாங்க, இதே நார்த்தில் போனால் தமிழ்நாட்டுக்காரன்னு சொல்கிறாங்க, இதே ஏஷியாவுக்கு போனால் இந்தியாவுக்காரங்கிறாங்க, யூரோப்புக்கு போனால் ஏஷியன்றாங்க. இப்படி இந்த ஜென்மத்திலே இவ்வளோ ஊர் இருக்குது. எத்தனை கோடி பிறவியில் எத்தனை கோடி ஊர் இருக்கணும் அப்படின்னா அதான் ஊரானந்தம் இன்ஃபைனைட். நமக்கு பிறவியே இன்ஃபைனைட். கடல்னால கூட இன்னும் நமக்கு பிறவியே முடியாது. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஊர் இருக்கணும் அதான் இது. அதான் ஊரானந்தம் அனந்தம் தான் சேர்த்து ஆனந்தம். ஊர் அனந்தம், பேர் அனந்தம். ஒரு சேர்த்து சொல்லும்போது இருப்புட்டல் ஆறு போட்டுறாங்க, அது இலக்கியனால. ஆனால் அது அனந்தம் தான், இன்ஃபினிட். இது இப்போ நான் 10 ஊரில் சர்வீஸ் பண்ணிட்டேன். நீ எந்த ஊரில் சர்வீஸ் பண்ணுன்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னா நம்ம பிறந்த ஊருக்கு அப்புறம் பேர் ஆனந்தம். இவ்வளோ ஊரில் பிறந்திருக்கும், அதுக்குள்ளே பேர் ஒவ்வொரு தடவையும் பேர் கன்சியூமராக இருக்கும். ஒரு இடத்துல பக்தராக இருக்கும். இதே பல இடத்துல பல பரிமாணம் நம்ம எடுக்கிறோம். அப்போ எத்தனை பிறவியில் எத்தனை இடத்துல எவ்வளோ நமக்கு பேரானந்தம். அப்புறம் சுற்றும் உறவன ஆனந்தம். நம்ம லூயை வாக்கிங் கொடுத்தா அங்கே 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுறாங்க. இந்த மாதிரி எங்கே போனாலும் நம்மளுக்கு ஆஃபீஸ் ஆமாம் மேரேஜ்னு அது ஒரு கும்பல் சேர்ந்துருக்காங்க. ஆமாம் கிளாஸ்மேட்டு காலேஜ்மேட்னு இப்படி சுற்றும் உறவானந்தம். தம் வினையால் உடல் ஆனந்தம். நம்ம செய்கிற வினையால் நம்ம எடுக்கிற உடல் ஆனந்தம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் உடல் அவங்க செய்கிற வினை பூர்வ ஜென்ம புண்ணியப்படி தான் உடல் இது அமையுது. அதனால் நம்ம எடுக்கிற தம் வினையால் உடல் ஆனந்தம். எடுக்கக்கூடிய அந்த பிறவியில் உடலும் ஆனந்தம்ங்கிறார் இன்ஃபைனைட். நம்ம எவ்வளோ பிறவி எடுக்கிறோமோ அவ்வளோ உடல் இன்ஃபைனைட்ங்கிறாங்க. செய்யும் வினை, அந்த உடல் எடுத்ததுக்கப்புறம் செய்கிற வினையும் இன்ஃபைனைட். செய்யும் வினையானந்தம். இந்த ஒரு நாளைக்கு செய்கிற வினையே நம்ம எத்தனை ஜென்மம் எடுக்க அவ்வளோ லைஃப் லாங் செய்கிற வினை. நான் பேசுறது எல்லா பேசுறதுக்கு அங்கங்கே டச் ஆகும். ஏன்னா அவன் பேசுறது கவனிச்சேன். வினைக்கான கருத்து ஆனந்தம். நம்ம செய்கிற வினைக்கு நம்ம என்ன நல்வினை செய்கிறோமா தீரம் செய்கிறோம், நம்ம அதை எடுத்துக்கிறத பொறுத்து நம்ம எண்ணம் தான். அந்த எண்ணங்களும் 1000 அது இன்ஃபைனைட்ங்கிற. பெற்ற பேர் சீரானந்தம். ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு பொருள் கூட ஒரு சிறப்பு இருக்குது. அந்த மாதிரி அது ஆனந்தம், அது இன்ஃபைனைட். ஒவ்வொரு உயிருக்குமே இருக்குது அந்த சிறப்பு, அது இன்ஃபைனைட்ங்கிறார். சொர்க்க நரகமும் ஆனந்தம். சொர்க்க நரகமும் தனியாக இல்லை, நம்ம மனசு தான். நம்ம மனசு ஒரு இடத்துல நம்ம சுத்தமாகவும் வாங்கிக்கலாம், நரகமும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி கருத்து இருக்குல்ல நம்ம அந்த இது, அது ஆனந்தம். பெற்ற சொர்க்க நரகமும் ஆனந்தம்ன்றாரு. தெய்வமும் ஆனந்தம். இப்போ மனசாலையும் வாக்காலையும் பிடிக்க முடியாத தெய்வம் நம்ம கட்டின கெட்டாத தெய்வம். ஆனால் நம்மளுக்கு ஒரு நீங்கள் சொன்னீங்க அண்டர் கரண்ட்டில் ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும், நம்ம தான் தேவைப்படுது. அந்த மாதிரி நம்ம அந்த கடவுளை நம்மளுக்கு பேந்திய ரூபத்தில் நம்ம பிடிச்சிக்கிறோம். அதனால அதுவும் இன்ஃபைனைட்ங்கிறது. நம்ம அவங்கவுங்களுக்கு ஒரு கடவுள் இருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு ஏக்கத்தில் தானே கடவுளை பார்ப்போம். புரியாத பொருள் நம்ம பார்க்குறோம், அதுவும் இன்ஃபைனைட்ங்கிறாங்க. அப்புறம் சமயமும் அந்த இதை நம்ம கடவுளை தெய்வமும் ஆனதுங்கிற அதன்படி வழிபடுகிற சமயமும் இன்ஃபைனைட்ங்கிறாரு. இதெல்லாம் ஒரு தேகிக்குரியது. இந்த உலகம் இன்ஃபைனைட், ஒரு தேகிக்குரியது. இதெல்லாம் அனித்தியமானது. இதெல்லாம் இது எப்படி திருப்பி இது போடுறாருன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. தாய்மானவர் எங்கே இதை திருப்பி போடுறாருன்னா அந்த பக்தி அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு ஞான சிறுசக்தியால் இது நம்பல ஞான சிறுசக்தியால் ஒன்றுனா ஞானத்தின் சக்தியால் ஒன்று அவங்களோட அருளால் உணர்ந்தால் தான் இது அருள் இருக்கணும். அப்போ என்னன்னா கடவுள் அடைகிறத தவிர வேறு இதில் விருப்பம் இல்லை. கடவுள் அடையதான் நம்மளோட வாழ்க்கையோட விருப்பம்னு ஒரு அந்த அருளால் கூட ஆரம்பிச்சோம்னா பக்தி பரிபக்தி ஆகிடுது. சாதா பக்தி உயர்ந்த நிலை பரிபக்தி ஆகிடுது. அந்த பரிபக்திக்கான இது இலக்கணம் அந்த தெய்வத்தை நினைக்கையில் அவன் கொண்ட தருதல் இருக்கணும். கண்ணில் இருந்து நீர் வரணும், ஆனந்த நீர் உள்ளம் உருகி அந்த நீர் வரணும். அந்த கெமிஸ்ட்ரி பக்தி ரசாயனம் ஏற்பட்டு அந்த உள்ளம் வரும். அதுதான் அந்த பரிபக்தி. அதுதான் பக்தி அடுத்த நிலைக்கு போகிறது. ஒரு பரிபக்தி உண்டாகும். ஆதரியமாக கூட உடஞ்சி அழுவாங்க. பகவானை பேசி டக்குன்னு நிறுத்தி தகுதிருக்காங்க. அதான் அந்த பரிபக்தி.
அந்த அந்த அதோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி சொல்றாரு, அந்த கண்ணில் இருந்து வர நீர் இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்றாருன்னா, எப்படி மழை பொழிந்து செடியெல்லாம் அந்த உலகத்துக்கு நிறைய செடி வளருது, அதோட அது சார்ந்த இந்த பூச்சிகள்லாம் அது எப்படி ஒரு உருவாக்கத்துக்கு அது இருக்கோ, அந்த மாதிரி அந்த தண்ணீர் வந்து நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்தி வளர்ச்சிக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து அந்த மாதிரி ஆளுக்கு வந்து துரிய நிலையில வடிவத்தை துரிய நிலையில வடிவத்தை இறைவனை நினைச்சு அப்படியே மௌனத்தில் போயிடும். துரிய நிலைன்னா இப்போ சார் சொன்னார், குரு தியானத்திலே துரிய நிலையான குரு மத்தியை நினைச்சு தியானம் பண்ணுவாங்க. இவர் அதை சொல்றாருன்னு தெரியல. துரிய நிலையில வடிவம் சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்டை சொல்றாரு. சூப்பர் கான்சியஸ் முடிச்சிருக்கிறது, கனவோடு தூங்குறது, ஆமா தூக்கமே கனவில்லாத தூக்கம், அந்த ஸ்டேட் சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட். அந்த ஸ்டேட்ல வந்து நம்மளே கடந்துரும். அந்த ஸ்டேட்ல இப்படி வந்துட்டோம்னா, பரிவர்த்தனை வந்துட்டோம்னா அந்த ஸ்டேட் ஈஸியாக கை கூடிரும். அதுல மௌனத்துல எப்பவுமே இருக்கு, சகஜ ஸ்திதியா இருக்கும், எப்பவுமே இருக்கும். அந்த ஸ்டேட்ல நம்ம பாபாவை நம்ம நினைச்சு அப்படியே மௌனமா இருந்து இது பண்றது ஒரு சிறந்த வழிபாடுங்கிறாங்க. இதுதான் சொல்றாரு. இப்போ இந்த பரிபக்திக்கு வந்து புத்தக விதையிலையும் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து பாவம் வந்து நாம சொல்றாரு, பாவம் பண்றாரு, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கு கெட்ட எண்ணங்களும் வருது. இது என்ன, நான் இவ்வளவு பண்றேன், இது என்ன நினைச்சாலும் எனக்கு பிடிக்கல, இதுன்னா அது உத்தரவு கீதையில இதுக்கு ஒரு இது இருக்கு. நம்ம நீ நாம சொல்றது எதுவுமே வீணாகாது. இதெல்லாம் வந்து பாவத்தை கழிக்கும். நீ செய்யற பாவத்தோட எஃபெக்ட் குஷனிங் எஃபெக்ட் வரும். ஆனா எனக்கு வாசனை போகணும், வாசனை போடுறதுக்கு இந்த பரிபக்தி கண்ணில் இருந்து கண்ணீர் வந்து நான் தொண்டை தருகிறதுக்கு இதுதான் உன்னோட மனசுல ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி உன்னோட மனதை தூய்மைப்படுத்தி அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போவோம். அந்த பரிபக்தி ரொம்ப முக்கியம். அதோட வாசனையும் அடிக்கும். அந்த பாவம் நம்மளோட டிசைனே அது வாசனை தானே, ஜென்ம வாசனை. அதையே உனக்கு இது பண்ணி மேன்மை அடிச்சிக்கணும் அப்படிங்கிறாங்க. அவன் மனசு இலகா இருக்கல ஒரு முத்திரையை கொடுக்கணும்னா, அந்த அரக்கு எப்படி கல் மாதிரி வேலுங்க, மனசு இலகா இருக்கல ஒரு முத்திரை கொடுத்தோம்னா அந்த உருவம் கட்டியாக பிடிச்சிடும். அந்த நிலைமையில் நம்ம தியானம் பண்ணுறது தான் ஒரு துறைநிலை தியானம்னு சொல்கிறாங்க. அந்த பக்தி ஒரு மேன்மையான பக்தி, எதுவும் கேட்காத நிலையை சிறந்த பக்தி. நான் அதுக்கெல்லாம் ஆரம்பம் வந்து நம்ம வந்து பகவான்கிட்ட வச்சு பகவான் அன்பு மட்டும் போதும்னு நினைச்சோம்னா தரணாகரி அடையிறது தான். அப்புறம் அவரோட அருளால் நமக்கு குருவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.